ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் மக்களோட தலையில் இந்த மாதிரி ஒரு ரெட் கலர் லைன் போகுதில்ல, அதுக்கான அர்த்தம் என்ன, அதுவும் இல்லாமல் இதை யாரால் பார்க்க முடியும், நம்ம ஹீரோயினால் பார்க்க முடியும், அப்புறம் இந்த மேஜிக் கண்ணாடி மாதிரி ஒன்று இருந்திருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சு தான் அந்த டீச்சர் கூட பார்த்துட்டு இருந்திருப்பான் எல்லாரோட தலைமையில் இருக்கக்கூடிய அந்த லைன்ஸ் எல்லாத்தையுமே அந்த கண்ணாடி யூஸ் பண்ணி பார்க்கறது மூலமாக பார்க்க முடியும். இது எல்லாமே காட்டியிருப்பாங்க. அப்புறம் கடைசியாக நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வந்திருக்கும், உன்னுடைய உலகத்தை என்னாலையும் பார்க்க முடியும், இப்படிக்கு ஸ்கூல்ல இருந்து மெசேஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தங்க மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்து அவளும் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா, யார் இந்த மெசேஜ் எனக்கு பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி. இப்போ இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல அடுத்து நம்ம காங் இப்போ படிச்சுட்டு இருக்கால அந்த ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க. அங்க ஒரு டீச்சர் கார்ல போயிட்டு இருக்காங்க. ஆனா நடந்து போறவங்க கூட இவங்களோட வேகமா போயிட்டு இருக்காங்க. இவங்க என்னன்னா ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்காங்க சைக்கிளை விட. இதை பார்த்துட்டு பக்கத்தில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸும், என்ன டீச்சர் நான் வேணா உங்களுக்கு லிஃப்ட் கொடுக்கவா அப்படின்ற மாதிரி கார்ல போயிட்டு இருக்க இவங்களை பார்த்து கேட்டு ஒரு மாதிரி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் டிப்டாப்பா இந்த டீச்சரும் ஸ்கூலுக்குள்ள போறாங்க. இவங்களுடைய பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லீ. ஸோ நம்ம இவங்களை அப்படியே கூப்பிடலாம். அதுக்கப்புறம் ஸ்கூல்ல இருக்க மற்ற ஸ்டூடெண்ட்ஸை காட்டுறாங்க. நம்ம காங்க புள்ளி பண்ணிட்டே இருப்பாங்கல்ல, அந்த கேங் போனுங்க எல்லாருமே ஒரு பையன் கூட நல்லா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த பையனை தான் நம்ம காங்குக்கு வேற பிடிக்கும். நேற்று கூட இவன் அந்த ஆன்டி கிட்ட இருந்து பணத்தை திருடலான்னு சொல்லி போகும்போது ஒரு சில குடிகாரனுங்க இருந்திருப்பாங்கல்ல, அதுல இருந்து ஒரு பையன் தான் இவன். ஸோ இவனை வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் ஒரு மாதிரி பொறாமையா பார்த்துட்டு போறா. நம்ம கூடலாம் அவன் பேச மாட்டான், ஆனா இவங்க கூட மட்டும் நல்லா ஜாலியா சிரிச்சு பேசிட்டு போறான் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கோவத்தோடயே கடுப்பா மெத்தைக்கு போயிட்டு இருக்கா. அப்படி அவ மாடிக்கு போகும்போது அவளுடைய தலையில இருக்க அந்த ஒரு ரெட் கலர் நூலை காட்டிக்கிட்டு அப்படியே வானத்தை காட்டுறாங்க. அங்க இன்னும் நிறைய பேரோட ரெட் கலர் நூல் அப்படியே பறந்து போற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இந்த காங் ஸ்கூல் தான் படிக்கிறா. பட் இருந்தாலும் இவ ஆல்ரெடி யாரோ ஒருத்தங்க கூட பிசிக்கலா ஒன்னா இருந்திருக்கா போல. அதனால தான் அந்த ஒரே ஒரு நூல் இவ மேல இருக்கு. ஆனா அதுக்கு காரணம் யாரு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல. இதே நேரத்துல இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. லாஸ்டா அவளுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும்ல, இந்த மாதிரி உன்னுடைய உலகத்தை தான் நானும் பாக்குறேன், அதாவது உன்ன மாதிரியே என்னாலையும் நிறைய பேரோட தலையில இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் நூலை பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் யாரோ ஒருத்தங்க மெசேஜ் அனுப்பியிருந்திருக்காங்க. ஸோ அது யாரா இருக்கும், நம்மள மாதிரி இன்னொருத்தங்களும் பாக்குறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்வத்துல இவ பாத்தீங்கன்னா இப்போ அவளுடைய மொத்த ரூமையுமே ஒரு மாதிரி கிளீன் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இத்தனை வருஷமா உள்ள இருந்தவ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எல்லாத்தையுமே கிளச்சி போட்டுட்டு வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றா. கட் பண்ணா இப்ப அடுத்து நம்ம காங்கு கிளாஸ் ரூமுக்குள்ள போறா. அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவளை போர்ட்ல வரைஞ்சு வச்சிருக்காங்க. அவளை மட்டும் இல்ல, அவ ஒரு பையனை இப்போ லவ் பண்ணிட்டு இருந்தால அந்த பையன் கூட அவ ஒன்னா இருக்க மாதிரிலாம் கொஞ்சம் அசிங்கமா எழுதலாம் அப்படி டிராயிங் பண்ணி வச்சிருக்காங்க. என்னன்னா நேத்து நம்ம காங்கு ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு சொல்லி அவளுடைய லாக்கரை ஓபன் பண்ணி பார்த்திருப்பாள் அந்த புள்ளி பண்ற பொண்ணு. அப்ப கூட அங்க ஒரு சீட்டு மாதிரி ஒன்று இருந்திருக்கும், அதை கூட பார்த்திருப்பாள்ல. அது ஆக்சுவலா ஒரு லவ் லெட்டர் போல அந்த பையனுக்கு கொடுக்கறதுக்காக நம்ம காங் எழுதி வச்சிருந்திருக்கா. பட் இதை பார்த்து அப்படியே எல்லாருமே ஒரு மாதிரி அவளை கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா அவ எந்த பையனை லவ் பண்றேன்னு சொல்லியிருந்தாலோ அந்த பையனே உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கான் அவளை கலாய்ச்சிக்கிட்டு. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம காங்கால இதை பார்த்துட்டு சும்மாவே இருக்க முடியல. இதுக்கு மேலேயும் இவளுக்கு பயந்துட்டுலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அந்த புள்ளி பண்ற பொண்ணை போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறா. ஆனா அவளுக்கு நம்ம காங்கை விட பயங்கரமா ஃபைட்டிங் பண்ற ஸ்கில்லாம் இருக்கும் போல. அதனால அவளும் போட்டு நம்ம காங்க பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்கா. நம்ம காங்கும் மூஞ்சில் அடிப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கையெல்லாம் வச்சு தடுத்துக்கிட்டு இருக்க. திடீர்னு அங்க யாரோ ஒருத்தவங்க வந்து மேல அந்த புள்ளி பண்ற பொண்ணோட முடியை பிடிச்சி பட்டார்னு இழுத்து போடுறாங்க. பார்த்தா அது வேற யாரும் இல்ல, நம்ம டீச்சர் லீ தான். அது மட்டும் இல்லாம இப்போ என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்குது அப்படின்றத அவங்க உடனே புரிஞ்சுக்கிட்டு அந்த லவ் லெட்டர் இருக்குல்ல அதையும் பாத்தீங்கன்னா அப்படியே கிழிச்சு போட்டுட்டாங்க. இதுக்கு மேலேயும் இந்த லவ் லெட்டரை வச்சு இந்த பொண்ணை வேற யாருமே புள்ளி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன நம்ம காங்கியும் தனியா ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு அவகிட்ட சில விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சண்டை போடுறதுலாம் தீர்வாகாதுமா எந்த பிரச்சனைக்கும், இதனால உனக்கு தான்மா கெட்ட பேர்லாம் வந்து சேரும், தயவு செஞ்சு சொன்னா புரிஞ்சுக்கோ, இந்த மாதிரிலாம் சண்டைலாம் போடாத அப்படின்ற மாதிரி அவங்க ஏதோ அறிவுரைலாம் சொல்றாங்க. ஆனா இவளுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கோவமா இருக்குது அவ மேல. அப்படியே பாத்தீங்கன்னா சரி மேடம், ஓகே மேடம் அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்லிட்டு அங்கிருந்து வந்துடுறா. அப்புறம் அவளுடைய திங்ஸ் எடுத்துட்டு அவ அங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவள் லாக்கர்ல அவளுடைய திங்ஸ் எதுவுமே கிடையாது. பட் ஒரே ஒரு கண்ணாடி மட்டும் யாரோ ஒருத்தங்க வச்சிருக்காங்க. அது சாதாரண கண்ணாடி கிடையாது. இதுக்கு முன்னாடி அந்த டீச்சர் போட்டிருந்தால அந்த ரெட் கலர் நூலை பார்க்கக்கூடிய மந்திர கண்ணாடி, அதே தான் இது. ஆனா இதை வந்து இவளுடைய லாக்கர்ல யார் வச்சாங்க அப்படின்னே தெரியல. சரி யாரோ வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ பாத்தீங்கன்னா அதை எடுத்துட்டா. இதை வச்சு இவெல்லாம் என்ன பண்ண போறானே தெரியல. இப்ப கட் பண்ணா இன்னொரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம ஹானோ அவன் கூட வேலை பார்க்குறவனும் இருக்காங்க. ஸோ அந்த கூட வேலை பார்க்குறவனை தான் கடைசியாக அந்த டீச்சர் போட்டு அடிச்சிருப்பான். பட் இப்போ அவன் எப்படியோ ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்கான். அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸில் இவங்க ரெண்டு பேருக்கும் புரியாத விஷயம் என்னன்னா, ஸ்டார்டிங்கில் ஒரு லேடி இறந்து போனாங்கல்ல, அவங்கள லவ் பண்ணதோ அந்த டீச்சர் தான். அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவதா இப்போ அந்த நெய்பர் லேடியை கொலை பண்ண வந்தான்ல, அவங்களையும் இவன் லவ் பண்ணியிருந்திருக்கான். எதுக்காக அவன் லவ் பண்ண பொண்ணுங்களெல்லாம் பார்த்து இப்படி கொலை பண்ணிட்டு இருந்திருக்கான், என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க புரியாமல் யோசிக்கிறாங்க. பட் நமக்கு தெரியும் அவன் லவ் பண்ண அந்த ரெண்டு பொண்ணுங்களும் இவனை விட்டுட்டு இன்னும் நிறைய பேர் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்க மாதிரி அவங்களுடைய தலையிலிருந்து வரக்கூடிய அந்த ரெட் கலர் நூலை அந்த கண்ணாடி மூலமா அந்த டீச்சர் பார்த்துருந்துருக்கான். அதனால தான் கோவத்தில் கொலை பண்ணவும் ட்ரை பண்ணியிருந்திருக்கான். பட் அந்த விஷயம் இவங்களுக்கு தெரியாம ஒரு மாதிரி குழப்பத்தோட யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்பதான் நம்ம ஹானுக்கு ஒரு டவுட் வருது. என்னன்னா அவனை போட்டு தள்ளின இடத்துல அவனுடைய திங்ஸ் எல்லாத்தையுமே அவங்க எடுத்திருப்பாங்க. அப்போ அவன் கண்ணாடி போட்டு வந்திருப்பான். அந்த கண்ணாடி பார்த்தீங்கன்னா இப்போ அந்த எவிடன்ஸ்ல காணவே இல்லை. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது கண்ணாடியை யாரோ ஒருத்தங்க எடுத்திருக்காங்க, அது எங்கேயோ மிஸ் ஆயிருக்கு அப்படின்ற விஷயம் இப்போ நம்ம ஹானுக்கு தெரியுது. ஸோ அந்த கண்ணாடி தான் இப்போ நம்ம காங்கு கிட்ட இருக்கு. ஆனா யார் அதை
அதை எடுத்துகிட்டு வந்து அவளுடைய லாக்கரில் வச்சிருப்பாங்க அப்படின்றது தான் நமக்கு தெரியல. ஸோ அடுத்து நம்ம ஹான் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டீச்சருடைய வீட்டுக்கே போயிட்டான். எதுக்காகனா இப்போ வரைக்கும் அந்த கண்ணாடி அவருடைய வீட்டில் தான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி தேடுறதுக்கு தான் போயிருப்பான். பட் அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் ஒரு விஷயமே தெரிய வருது. அங்கே ரெட் கலரில் ஒரு ரூம் இருந்திருக்கும்ல, அது முழுக்க ரத்தமாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்திருப்பாரு இவர். ஆனால் இப்போ தான் ஒரு விஷயமே தெரிய வருது, அது எதுவுமே ரத்தம் கிடையாது. அங்கே ரெட் கலரில் கோடு அவன் வரைஞ்சி வச்சிருக்கான் அந்த டீச்சர். எதனாலனா அந்த மேஜிக் கண்ணாடி அவங்ககிட்ட இருந்ததுனால சுற்றியும் நிறைய ரெட் கலர் நூல் அவனோட கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கும். அதை தான் ஒரு மாதிரி சைக்கோத்தனமாக இவன் வரைய ஆரம்பிச்சிருக்கான் போல. இப்போ அதை பார்த்து இவர் ஒரு மாதிரி குழப்பத்தோடு யோசிக்கிறாரு. எதுக்காக அவன் மனக்கிட்டு தேவையில்லாமல் இந்த மாதிரி நிறைய ரெட் கலர் கோட அவன் வரைஞ்சிருக்கணும், இதுக்கெல்லாம் என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி புரியாமல் முடிச்சிட்டு இருக்காரு. இதே நேரத்தில் நம்ம காங் இருக்கால, அவ அந்த மேஜிக் கிளாஸை போட்டுட்டு ஃபர்ஸ்ட் டைம் கண்ணாடியில் அப்படியே அவளை பார்க்க ஆரம்பிக்கிறா. அப்போ அவள் தலைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு நூல் அவளுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஆனால் அதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி அவளுக்கு தெரியல. பட் இருந்தாலும் அவளே கெஸ் பண்ணுறா, ஒருவேளை நம்ம ஒருத்தன் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம்ல அதுக்கான கோடு தான் காட்டுதா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டோடய யோசிச்சுக்கிட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரா. பார்த்தா அவளுடைய அங்கிள் நம்ம ஹான் தான் வந்திருக்கான். அந்த மேஜிக் கண்ணாடியை போட்டு ஃபர்ஸ்ட் டைம் அவளுடைய அங்கிளை பார்க்க, அதான் அவன் தலையில் ஆலமரம் இருக்கும்ல அதை வேற இவ பார்த்துடுறா. பார்த்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆகி கத்திடுறா. இவனுக்குன்னா ஒன்றுமே புரியல, என்னாச்சு இப்போ எதுக்காக இப்படி கத்திட்டு போறா அப்படின்ற மாதிரி புரியாமல் பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா இப்போ அவளுக்கு அந்த மீனிங் தெரிஞ்சிருச்சு, அந்த தலையிலேருந்து வரக்கூடிய ரெட் கலர் நூலுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் அந்த கண்ணாடி மூலமாக தான் அவளுக்கு தெரியுது அப்படின்றதும் தெரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே பார்க்க ஆரம்பிக்க, அவங்களுடைய தலையில் பயங்கரமாக நூல்லாம் இருக்குது. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இங்கே எவனுமே யாருக்குமே லாயலாக இல்லை, எல்லாருமே நிறைய பேர் கூட இல்லீகலாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்றது அவளுக்கு தெரிய வரும்போது அவளால் நம்பவே முடியல சுத்தமாக. எப்படி மக்கள் எல்லாருமே இப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு போகிறா. அதுலேயும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்காக தான் இருப்பாங்க. அதில் அந்த ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இல்லீகலாக ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. இதெல்லாமே பார்க்கும்போது இவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, எப்படி தான் இவ்வளோ கேவலமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு போகிறா நம்பவே முடியாமல். அப்படியே அடுத்த நாள் காலையில் ஆகுது, மறுபடியும் அவள் ஸ்கூலுக்கு போகிறதுக்காக போகும்போது அந்த இடத்துல அவளுடைய அங்கிள் வரான். மறுபடியும் அதே மாதிரி வா வந்து காரில் ஏறு, நான் போய் ஒன்று விட்டுறேன் ஸ்கூலில் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவள் அப்படியே தலைக்கு மேலே பார்க்குறா. அங்கே மறுபடியும் அந்த ஆலமரம் தெரியுது. உன்னை போய் ஒரு பெரிய ஆள் நினச்சேன், ஆனால் நீ என்னடா இவ்வளோ சீப்பான ஆளாக இருக்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு போகிறா. அப்புறம் ஸ்கூலுக்கு போகிறா அதே மேஜிக் கிளாஸை போட்டுக்கிட்டு. இப்போ அந்த இடத்துலையும் நிறைய உண்மைகள் அவளுக்கு தெரிய வருது. எல்லாருமே பார்க்க பாவமாக இருக்கக்கூடிய சில ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா 10-15 கோடை வச்சுட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் தான், யாரோட மண்டையிலையும் ஒரு கோடு கூட இல்லாமல் பார்க்கவே முடியல. இவளுக்கு ஆச்சரியமா இருக்குது, ஒருத்தங்க மண்டையில கூட அந்த ரெட் லைன் இல்லாமல் இல்லையே, எல்லாருமே தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது டீச்சர்ஸோட தலையிலையும் பார்த்தீங்கன்னா 4-5 போக ஆரம்பிக்குது. இதில் ஒரே ஒரு நல்லவங்க மட்டும் தெரியுறாங்க, அது வேற யாரும் இல்லை, நம்ம டீச்சர் லீ இருக்காங்கல்ல அவங்க தலையில் எந்தவித கோடும் இல்லை. அதை வச்சு பார்த்தா அவங்க நல்லவங்க அப்படின்றது இவளுக்கு தெரியுது. பட் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் தெரிய வருது. என்னன்னா இந்த காங்கை போட்டு ஒரு பொண்ணு புள்ளி பண்ணிட்டே இருப்பாள்ல, அந்த பொண்ணோட மண்டைக்கும் இவங்க ஸ்கூலில் இருக்கக்கூடிய மேக்ஸாக இருக்கும் ஒரு ரெட் லைன் கனெக்ஷன் வருது. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஓ இவங்க 2 பேருக்கும் கனெக்ஷன் இருக்குதா, சரி இதை வச்சு நம்ம எப்படியாவது இவளை பிளாக்மெயில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஏதோ யோசிக்கிறா. கட் பண்ண அடுத்த சீனில் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒரு புது ஸ்டூடெண்ட் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி டீச்சர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே. யாரா அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். அவளுக்கு வந்து அந்த மெசேஜை தெரிஞ்சுக்கிட்டு யார் அது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு டேரெக்டாகவே வந்துட்டா போல. ஸோ நம்ம ஹீரோயினா ஆல்ரெடி காங்குக்கு தெரியும்ல, ஏன்னா இதுக்கு முன்னாடி கூட அவளுடைய அங்கிள் ஹான் கிட்ட சொல்லியிருப்பா நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் படித்தோம் அப்படின்ற மாதிரிலாம். பட் இருந்தாலும் வேணும்னே நம்ம ஹீரோயினை கண்டுக்காத மாதிரி அவ சீன் போட்டுட்டு இருக்கா. இதே நேரத்தில் நம்ம ஹானை காட்டுறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி பயங்கரமான குழப்பம். அது என்னன்னா இவர் அந்த டீச்சரை கொலை பண்ணதுக்கு அப்புறம் அந்த இடத்துல இருந்த நிறைய எவிடன்ஸை எடுத்துருந்துருக்காங்க. அங்க அந்த கண்ணாடியும் இருந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது மற்ற எல்லா எவிடன்ஸும் இருக்குது, அந்த கண்ணாடி மட்டும் ஏன் காணோம், அதை யார் எடுத்திருப்பா, அதுக்கான ரீசன் என்ன அப்படின்ற மாதிரி பயங்கரமான குழப்பம் அவருக்கு வருது. ஸோ அதனால அந்த டீச்சரை பற்றி நம்ம ஃபர்ஸ்ட் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ அந்த டீச்சர் வேலை செஞ்ச ஸ்கூலுக்கே போக ஆரம்பிக்கிறாரு. அதான் இப்போ நம்ம காங் படிச்சுட்டு இருக்கால அந்த ஸ்கூல் தான் அது. இப்போ அங்கே ஸ்டாஃப் ரூமுக்கு போய் பார்க்கும்போது அங்கே எந்த டீச்சரையுமே காணோம், ஒரே ஒருத்தங்க தான் இருக்காங்க, அது நம்ம லீ தான். அவங்க கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டீச்சரை பற்றி தெரியுமா, அவர் வந்து ஒரு கொலை பண்ணவர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது இவங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஷாக் ஆயிடுது. ஐயோ என்ன சொல்கிறீங்க, டீச்சர் கொலை பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி ஆச்சரியத்தோடு கேட்கும்போது ஆமாம் அதுவும் உங்கள் ஸ்கூலில் படித்தவர் தான், அவர் இப்போ செத்துட்டாரு, உயிரோடு இல்லை, அந்த மேக்ஸ் டீச்சர் அப்படின்னு சொல்லும்போது அவரா சார், அவர் அந்த மாதிரிலாம் இருந்து நான் பார்த்ததே இல்லையே, பார்க்க நல்ல மனுஷன் மாதிரி தான் தெரிவார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஹானோ சரி அதெல்லாம் இருக்கட்டும், அவர் எப்பயாவது இந்த கண்ணாடி அடிக்கடி போட்டு பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் சார், அவர் இப்போ ரீசெண்டாக தான் அந்த கண்ணாடி போட ஆரம்பிச்சாரு, ஆனால் அதை எப்பயுமே போட்டே தான் இருப்பார், கழட்ட மாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இதை வந்து நம்ம ஹான் நோட் பண்ணுறான். ஸோ ரீசெண்டாக தான் அந்த கண்ணாடி அவனுக்கு கிடச்சிருக்கு, பட் இருந்தாலும் அவன் இறந்து போனதுக்கப்புறமும் அந்த இடத்துல இருந்து அவனுடைய கண்ணாடி யாரோ ஒருத்தங்க திருடிட்டு போயிருக்காங்கன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்ற மாதிரி மறுபடியும் அதை பற்றியே தான் யோசிக்கிறான்.
இதே நேரத்தில் நம்ம காங் பார்த்தீங்கன்னா இப்போ மாடியில் இருப்பா. அப்போ அவளை புள்ளி பண்ணக்கூடிய அந்த பொண்ணுங்கள்லாம் இருப்பாங்கல்ல, அதில் இருக்கக்கூடிய அந்த ஹெட் பொண்ணு பக்கத்தில் வரா. இன்னைக்கு காசு கொண்டு வரல, காசு எங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவத்தோடு கேட்கும்போது அவ பார்த்தீங்கன்னா தைரியமாக பேசுறா நம்ம காங்கு. என்ன காசா? உனக்குலாம் காசு கொடுக்க முடியாது, நீ கேட்க கேட்க உனக்கு என்ன கொடுத்துட்டே இருக்கிறதுக்கு நான் பேங்காக வச்சு நடத்திட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி எதிர்த்து பேச அந்த புள்ளி பண்ற பொண்ணுக்கு கோவம் வந்துடுது. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரே கிக்கா அவளை கீழே தள்ளிடுறா. அதே நேரத்தில் பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவளை ஒழுங்கா விட்டுரு, இல்லைனா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இங்க பாடுறா புதுசா வந்த உடனே இப்படி துள்ளிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்தில் போயிட்டு அவளை அப்படியே கீழே தள்ளி விடுற மாதிரி சும்மா பாவலா காட்டிட்டு இருக்கா. நீ இங்க இருந்து சாகணும்னு ஆசைப்படுறியா என்ன? எதுக்காக தேவையில்லாம என்னோட விஷயத்தெல்லாம் நீ வந்து மூக்க நுழைக்கிற? ஒழுங்கா வந்தமா படிச்சமா போனமா நீரு அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு தான் எதுவுமே ஆகாது இல்ல. அவ மேல இருந்து குதிச்சாலும் சாக மாட்டா, கத்தி எடுத்து அறுத்துக்கிட்டாலும் சாக மாட்டா. அந்த தைரியத்துல இப்ப இந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸே பிடிச்சிக்கிட்டு வா வா ஒன்னா சாகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு இவளையும் சேர்த்துட்டு உள்ள விழுற மாதிரி போகும்போது அவளுக்கு பயமாயிருது. ஐயோ ஆளை விடுசாமி, சும்மா நான் பேசிட்டு இருந்தா நிஜமாவே என்ன பிடிச்சி கீழே தட்டு போயிருவா போலயே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பயந்து ஓடி போயிடுறா. அப்புறம் அந்த டீம் ஆட்கள் எல்லாருமே அங்கிருந்து ஓடி போயிடுறாங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காங்கும் வந்துட்டு கேட்கறா நம்ம ஹீரோயின்ட்ட, எதுக்காக தேவையில்லாம என்ன காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ எல்லாம் இப்படி ரிஸ்க் எடுக்கிறா, இதுக்கு மேலலாம் இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி திட்டிட்டு இருக்கா. இப்போ அதுக்கடுத்து அவ கோவத்தோட கீழே இறங்கி வரும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த டீச்சர் லீ கிட்ட விசாரிச்சுட்டு நம்ம ஹான் கீழே நடந்து வந்துட்டு இருப்பாரா. அதை வந்து இவ ஒரு மாதிரி பார்க்குறா. இந்த ஆள் எதுக்காக இப்போ எங்க ஸ்கூலுக்குலாம் வந்தான், ஒருவேளை இங்க இருக்கக்கூடிய பொண்ணுங்களையும் ஏதாவது பண்ண வந்திருப்பானோ அப்படின்ற மாதிரி ரொம்ப தப்பா நினைக்கிறா அவனை பார்த்து. அது மட்டும் இல்லாம இவன் நம்மளுடைய அங்கிள் அப்படின்னு சொல்லி மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரை பார்த்தும் பார்க்காத மாதிரி அங்கிருந்து போயிடுறா. கட் பண்ணா அடுத்து நம்ம ஹான் எங்க வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாருக்கு தான். ஏன்னா அந்த இறந்து போன டீச்சர் இருக்கான்ல, அவரு இந்த இடத்துக்கு அடிக்கடி வந்து குடிச்சதா இவன் கேள்விப்பட்டிருப்பான். ஸோ அதனால தான் இப்போ அவருடைய போட்டோவை காட்டி அங்கே வேலை பார்க்கக்கூடிய அந்த வெயிட்டர் கிட்ட கேட்குறான், இவர் இங்கே வந்தாருன்னா என்ன பண்ணுவாரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது, அட இந்த ஆளை பற்றி ஏன் சார் கேட்குறீங்க, இவன் சரியான பைத்தியக்காரன் சார், எப்போ பாருங்க வந்துக்கிட்டு அப்படியே எல்லாரோட தலைக்கு மேலேயும் பார்த்துக்கிட்டு 1 2 3 எண்ணிக்கிட்டு இருப்பான் சார், எதுக்காக அப்படி பண்ணுவான் அப்படின்னு சொல்லி ஒன்றுமே எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதுக்கான ரீசன் நமக்கு தெரியும், அந்த மந்திர கண்ணாடி மூலமாக மக்கள் எத்தனை பேர் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க அப்படின்ற ஒரு கோடு அவங்க மண்டைக்கு மேலே போகும், அதுதான் அவன் எண்ணிட்டு இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஆனால் மற்றவங்க எல்லாருமே அவன் ஏதோ சைக்கோ பைத்தியக்காரன் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம ஹானுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் தான் குழப்பமாகுது. எதுக்காக அவன் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கணும், அப்படி என்ன மக்களுடைய தலையில் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவன் அங்கிருந்து போலான்னு பார்க்கும்போது அந்த பார்லேயே இருந்த ஒரு பொண்ணு அவனை பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சி இழுத்து கூப்பிட்டு போயிட்டு இருக்கா, அவன் கூட ஒன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதான் நமக்கு தெரியுது நம்ம மன்மத ஹானு எந்த பொண்ணையும் தேடி போகிறது கிடையாது போல, அவனை தேடி தான் இந்த பொண்ணுங்களாம் வந்து விழுறாங்க. வேற வழியே இல்லாமல் அவனும் என்ன பண்ணுறான்னா அவங்க கூடலாம் அப்படி போய் ஒன்னா இருக்கான் போல. இது ஒரு பக்கம் நடக்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம காங் இருக்கால, அவ அந்த புள்ளி பண்ண பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கா. ஒரு கடத்துக்கு மேலே அவ அந்த மேக்ஸ் டீச்சர் கூட போய் ஒன்னா ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் அவளுக்கு தெரியுது. அதனால பார்த்தீங்கன்னா அப்படியே பின்னாடி இருந்து ஃபோட்டோலாம் அது எடுத்துக்கிறா. அதுக்கப்புறம் அந்த புள்ளி பண்ணுற பொண்ணும் அந்த மேக்ஸ் சாரும் பார்த்தீங்கன்னா ஒன்றா இருக்கிறதுக்காக ஒரு ரூமுக்கு போகிறாங்க. அப்போ அந்த இடத்துல அந்த பொண்ணு ஃபோனை நோண்டிட்டு இருக்கும்போது அவளுக்கு அந்த ஃபோட்டோவை நம்ம காங் சென்ட் பண்ணுறா. ஸோ அதை பார்த்தோன்னே அவளுக்கு தெரிஞ்சிருச்சு, இவ வந்து நம்மளை பிளாக்மெயில் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபோட்டோவை அனுப்பியிருக்கா அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இவளுக்கு நம்ம வளைஞ்சு கொடுக்கக்கூடாது, அதாவது இவளுக்கு நம்ம பயப்படுற மாதிரி நம்ம காட்டிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ன மெசேஜ் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன இதை வச்சு நீ என்ன பண்ண போகிற, என்ன அசிங்கப்படுத்த போறியா என்ன? அசிங்கப்பட போகிறது நான் கிடையாது, அந்த சாரா தான் இருக்கும். ஏன்னா நான் ஒரு மைனர், நான் இந்த மாதிரி இவர் கூட ஒன்றா இருக்கேன் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சா கூட எல்லாருமே இவர் தான் கேவலமாக பேசுவாங்களே தவிர என்ன பேச மாட்டாங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டு தான் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ விவரமாக பேசுகிறா பாருங்க இவ. உடனே நம்ம காங்கும், ஓ நீ அப்படி வரியா, சரி ஓகே நான் உன்னை எதுவுமே பண்ணலாமா, ஆனால் அந்த சாரை ஏதாவது ஒன்று பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரி நம்ம காங்கு அவளுடைய பிளானையே மாற்றி வேற ஏதோ பண்ண போகிற மாதிரி தெரியுது. இப்போ கட் பண்ண அடுத்த நாள் காலையில் ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் லீக் பண்ணியிருக்காங்க. அதாவது நேற்று அந்த பொண்ணு புலி பண்ணுற பொண்ணு இருக்கால, அவளும் அந்த மேக்ஸ் சாரும் ஒன்றா இருந்த மாதிரியான ஃபோட்டோஸ் அதை லீக் பண்ணது நம்ம காங்கு தான். அதுவும் இல்லாமல் அவள் லீக் பண்ண அந்த ஃபோட்டோவில் அந்த சாரோடைய ஃபேஸு தெளிவாக தெரியல, அந்த பொண்ணுடைய ஃபேஸ் மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஸ்டாஃப் ரூமில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி யாரோ ஒரு சார் தான் அந்த பொண்ணு கூட ஒன்றா இருக்காங்களாம், யாருன்னே தெரியல அது அப்படின்ற மாதிரி எல்லாருமே புரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம்னா அந்த மேக்ஸ் சாருக்கு ஒரு மாதிரி அடிவேர்லாம் கலக்க ஆரம்பிக்குது. ஐயோ அது நான் தான் தெரிஞ்சிச்சுன்னா எல்லாருமே என்ன கேவலப்படுத்துவானுங்களே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது அவருடைய ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபோட்டோ வேற வருது. அது நம்ம காங் தான் அனுப்பியிருக்கா. இப்போ அவருடைய ஃபேஸ் தெளிவாக இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோவை அனுப்பியிருக்கா போல. இதை பார்த்தோன்னே அவனுக்கு நெஞ்சே அடைக்குது. ஐயோ இது மட்டும் வெளியே போச்சுன்னா அவள் தான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து டக்குன்னு அந்த டீச்சர் லீவ் வந்துட்டு, சார் என்னாச்சு ஏன் பயப்படுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பட் அவங்க அந்த ஃபோட்டோவை பார்க்கல போல. இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி பதட்டத்தோடய அவன் பேசிட்டு அங்கேருந்து அப்படியே ஓடி போயிடுறான். ஸோ நம்ம காங் அந்த ஃபோட்டோவை அனுப்புனது மட்டும் இல்லாமல் எனக்கு கொஞ்சம் பணமும் வேணும், அப்போ தான் நான் இந்த விஷயத்தை பற்றி இந்த ஃபோட்டோவை பற்றி வேறு யார்ட்டுமே பேசாமல் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கா. கட் பண்ணா இப்போ அடுத்து ஸ்கூல் முடிஞ்சிச்சு. நம்ம காங்கு ஹீரோயின் கூட பேசிக்கிட்டே அப்படியே ஒரு மாதிரி நடந்து வந்துட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின்ட்டையும் கேட்குறா, இந்த மாதிரி ஒரு 20 லட்சம் இருந்தால் வாழ்க்கையை நல்லா வாழ முடியுமாடி அப்படின்ற மாதிரி கேட்டு வந்துட்டு இருக்கா. அப்படின்னா 20 லட்சம் தான் அந்த சார் கிட்ட அவ கேட்டிருக்கா போல. அதை கொடுப்பானா என்ன அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம காங் வந்து ஹீரோயின்ட்ட இன்னொரு விஷயத்தையும் கேட்குறா, ஆமா உன்னோட அம்மா எங்கே இருக்காங்க, உன்னை பார்க்க வரலையா என்ன
என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறா. இப்போதான் நமக்கு இன்னொரு விஷயமும் தெரிய வருது. ஆக்சுவலாக அவளுடைய அம்மா இப்போ வரைக்கும் சாகலை போல. அன்னைக்கு அவளுடைய அப்பாவை கொண்டுட்டு வேற எங்கேயோ ஓடி போயிட்டாங்க. இப்போ அவள் அந்த மாதிரி கேள்வி கேட்டவுடனே நம்ம ஹீரோயினும் எனக்கு தெரியல, ஒருவேளை எங்கள் அம்மா உயிரோடு இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக என்னை பார்க்கறதுக்காக வந்திருந்திருப்பாங்க, அப்படின்னா அவங்க உயிரோடு இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க செத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இவ சொல்கிறா. அப்புறம் நைட்டு நம்ம ஹீரோயின் வீட்டில் உட்காந்துக்கிட்டு அப்படியே ஜன்னல் வெளியே ஒரு மாதிரி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல ஒரு ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஃபேமிலியே. அந்த குழந்தை ஒரு மாதிரி நல்லா டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்குது. ஆனால் அந்த பேரண்ட்ஸோட தலையில் நிறைய நூல் போகுது. அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லாயலா இல்லை, நிறைய பேர் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க போல. இதெல்லாம் பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி மனசு உடஞ்சு போயிடுது. ஒரு ஃபேமிலியாக இப்போ இவங்களை பார்க்கும்போது சந்தோஷமா இருந்துச்சு. ஆனால் அந்த அம்மாவும் அப்பாவும் இந்த மாதிரி சில தப்புலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அப்படியே மனசு கஷ்டமாயிருது. இந்த மாதிரியான கேவலமான விஷயங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்காம இருந்தாலே நல்லா இருந்திருக்கும் போலயே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கா. கட் பண்ணா இப்போ அடுத்த நாள் காலையில் அந்த புள்ளி பண்ணுற பொண்ணோட ஒன்றா இருந்திருக்காருல அந்த சார், அவரை தனியாக கூப்பிட்டு அந்த புள்ளி பண்ணுற பொண்ணு பேசிட்டு இருக்கா. இந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஃபோட்டோஸ்லாம் அனுப்புனது வேற யாருமே இல்லை, என் கிளாஸில் படிக்கிற அந்த காங் தான், அவள் தான் நம்மளை ஃபாலோ பண்ணி இந்த மாதிரிலாம் எடுத்திருக்கா அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு மாதிரி முழிச்சிட்டு இருக்காரு. ஐயோ இந்த பிரச்சனையை இப்போ நான் இப்படி தான் சால்வ் பண்ண போகிறேன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் நம்ம காங் அவளுடைய ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல், மேக்கப் இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருக்கா. அவளை பிடிக்காத ஒரு சில பேர், அந்த புலி கேங்கில் இருந்த சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அவள் கூட ஃப்ரெண்ட்ஸாக சுற்றிட்டு இருக்காங்க. என்னன்னா அவங்கள பற்றின சில விஷயங்களும் அவளுக்கு தெரிய வந்திருக்கு அந்த நூலை பார்க்கறது மூலமாக. அவங்க யார் யார் கூடலாம் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அவங்கள பற்றின ஃபோட்டோவும் எடுத்து அவங்கள பிளாக்மெயில் பண்ணி தான் இந்த மாதிரி வந்து ஃப்ரெண்டாக இருக்க சொல்லியிருக்கா. நீங்கள் என் கூட இந்த மாதிரி ஃப்ரெண்டாக இல்லைன்னா நான் அவங்கள பற்றின விஷயத்தெல்லாம் வெளியே சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் இதே இடத்துல இன்னொரு சாரும் இருப்பார். அவரும் ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்க ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அவருடைய டேபிள்லேயே வச்சிருந்திருக்கா. அதுக்கப்புறம் அதை பார்த்து அவர் ஒரு மாதிரி பதற்றமாக உடனே பார்த்தீங்கன்னா அவருடைய ஒய்ஃபே கால் பண்ணி இந்த மாதிரி அங்கே வந்து மீட் பண்ணியிருக்காங்க. யார் அந்த பொண்ணு, அவ கூட ஒன்றா இருக்கீங்க, அந்த ஃபோட்டோலாம் எனக்கும் வந்திருக்கு, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அவரும் இல்லை அது ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி சும்மா மலிப்பிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நடக்கிற எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேரோட விஷயங்கள் இப்படி வெளியே வந்துட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினும் ஒரு இடத்துல இருந்து பார்த்துட்டே இருக்கா. அதுக்கப்புறம் அவள் பார்த்தீங்கன்னா பாத்ரூமுக்கு போகும்போது அந்த இடத்துல நம்ம காங்கு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருப்பா. அப்போ அவள் பக்கத்தில் அந்த மேஜிக் கண்ணாடி இருக்கிறதையும் பார்க்குறா. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடியே அந்த சைக்கோ டீச்சரை பிடிக்க போயிருப்பாள். அப்போ கூட அவன் கத்தியை வச்சு குத்திருப்பான். ஸோ அந்த டைமில் அவன் ஒரு மாதிரி சாகிறதுக்கு முன்னாடி அந்த கோடு மறையுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்திருப்பான். ஏன்னா ஒருத்தங்க சாகிற நேரத்தில் அவங்க தலையில் இருக்க கோடு மறையும். ஸோ அதனால தான் அப்போ அவன் அப்படி சொல்லியிருப்பான். அதை வந்து அப்போ நம்ம ஹீரோயினும் நோட் பண்ணிட்டு அவனுக்கும் அந்த மாதிரி எல்லாரோட தலையிலையும் கோடு தெரியுது அப்படின்னு நினச்சிருப்பா. பட் இருந்தாலும் இப்போ அவங்ககிட்ட இருந்த மாதிரி அதே கண்ணாடி தான் நம்ம காங்கு கிட்டேயும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவளுடைய நடவடிக்கை எல்லாமே சரியில்லாமையும் இருக்கு. அதனால சும்மா வந்து இப்போ நம்ம காங்கு கிட்ட கேட்குறா, உனக்கும் அந்த கோடெலாம் தெரியுதா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லும்போது காங்குக்கு செம்ம ஷாக் ஆயிடுச்சு. என்ன இவளுக்கு எப்படி அந்த கோடை பற்றிலாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன கோடை பற்றி நீ சொல்கிற எனக்கு புரியல அப்படின்னு சொல்லும்போது, ஹேய் எல்லாரோட தலையிலேருந்து வருதுல ரெட் கலர் கோடு, அதுதான் சொல்கிறேன், அது உனக்கு தெரியுது இல்லை அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்ற மாதிரி அவள் பதட்டத்தோட பேசுறத பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் நல்லாவே கண்டுபிடிச்சிட்டா. அப்படின்னா இந்த கண்ணாடியை யூஸ் பண்ணுறது மூலமாக எனக்கு தெரிகிற மாதிரி அந்த ரெட் கலர் நூல் மற்றவங்களுக்கும் தெரியும் போல அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த கண்ணாடி எடுத்துக்கிறா. இங்கே பாரு, இந்த கண்ணாடி யூஸ் பண்ணாத, அந்த ரெட் கலர் லைன்லாம் நீ பார்க்காத, ஏன்னா அது ரொம்பவே ஆபத்தில் போய் முடியும். இதுக்கு முன்னாடி இந்த கிளாஸை போட்டுட்டு இருந்த அந்த டீச்சர் இறந்து போயிட்டாரு, அது உனக்கு தெரியுமா, யாரோட பர்சனல் லைஃபையும் நம்ம தெரிஞ்சுக்காம இருக்கிறதே நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அவள் அதை கேட்குற மாதிரி தெரியல. நீ என்ன வளர்ற, நான் பார்த்துக்கிறேன் அந்த கண்ணாடி கூட அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே இருக்கா. கட் பண்ணால் இப்போ அடுத்த சீனில் ரெண்டு பேரும் வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அந்த கண்ணாடியையும் கொடுத்துட்டா அவகிட்டயே. எதனாலனா நம்ம காங் சொல்லியிருப்பா, இதுக்கு மேலே நான் இதை தப்பாக யூஸ் பண்ண மாட்டேன், என்ன நம்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பா. அதனால தான் அவள் கொடுத்துட்டா போல. அது மட்டும் இல்லாமல் இது உனக்கு எப்படி கிடச்சிச்சு அப்படின்னு கேட்கும்போது, தெரில, என்னோட லாக்கரில் தான் யாரோ ஒருத்தவங்க வச்சிருந்தாங்க. ஆமாம், உனக்கு எப்படி இந்த லைன் நேச்சுரலாகவே தெரியுது, எனக்கு இந்த கண்ணாடி போட்டால் மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, அதுவா எனக்கு பிறந்ததுலேருந்தே அப்படி தான் இருக்குது, நான் கரெக்டாக எல்லாத்தையுமே சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி என் தலையில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்க, ஒன்று தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ கட் பண்ண அடுத்த சீன்லேயே நம்ம காங் பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஒரு பையனை பிடிக்கும்ல, லவ் பண்ணிட்டு இருந்தால ஸ்கூல்ல, அந்த பையன் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. அவன் ஆக்சுவலாக காங்கை விரும்ப கிடையாது, ஆனால் காங் தான் அவனை பிளாக்மெயில் பண்ணியிருக்கா. ஏன்னா அவன் நிறைய பேர் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பான் போல. அதனால தான் அந்த ரெட் லைனை யூஸ் பண்ணி அவன் யார் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஃபோட்டோ எடுத்து அவனை பிளாக்மெயில் பண்ணி இப்படி அவன் கூட ரொமான்ஸில் இருக்கா. அந்த நேரத்தில் ஒரு மெசேஜ் வருது, அந்த மேக்ஸ் சார் தான் பண்ணியிருக்காரு, நீ கேட்ட மாதிரியே நான் பணத்தை கொடுத்துட்றேன், ஆனால் தயவு செஞ்சு அந்த ஃபோட்டோவை வெளியெல்லாம் அனுப்பிடாத அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை பார்த்தோன்னே ஒரு மாதிரி சிரிக்கிறா, ஆடி என் வலையில் மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அப்படியே ரொமான்ஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு இப்போ வெளியே நடந்து போறாங்க. அப்போ இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு யாரோ ஒருத்தங்க ஹூடி போட்டு நடந்து வர மாதிரி தெரியுது, அது யாருன்னே தெரியல. அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஸ்டோருக்கு போறாங்க, இந்த டாய்ஸ்லாம் இருக்க மாதிரி. அப்போ அதுக்கு வெளியில இருந்து அந்த ஹூடி போட்ட ஆள் அவங்கள பார்க்குறாங்க. அது வேற யாரும் இல்லை, அந்த புள்ளி பண்ற பொண்ணு தான். ஸோ இப்போ அவள் ஒரு விஷயத்தை நினச்சி பார்க்குற மாதிரி காட்டுறாங்க. அது என்னன்னா, பாத்ரூம்ல இருந்துட்டு நம்ம ஹீரோயினும் அந்த காங்கும் பேசிட்டு இருந்திருப்பாங்கல்ல, ஒருத்தங்க இன்னொருத்தங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறத அந்த ரெட் கலர் நூலை இந்த கண்ணாடி மூலமா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்கல்ல, அது எல்லாத்தையுமே இந்த புள்ளி பண்ற பொண்ணு கேட்டிருப்பா. அப்படின்னா அந்த கண்ணாடி நமக்கு
அடிச்சாலும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போ யோசிச்சுட்டு நம்ம காங்கு பர்ஸை தனியாக ஒரு இடத்துல வச்சு இந்த நேரமாக பார்த்து உடனே இவ போயிட்டு அந்த கண்ணாடி எடுத்துக்கிட்டா. அதுக்கப்புறம் நம்ம காங்குக்கும் இந்த விஷயம் தெரிய வருது. ஆனால் அது யார் எடுத்தாங்கன்னு தெரியல. ஐயோ என் கண்ணாடியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே அவள் பாட்டுக்கு பைத்தியம் முடிச்ச மாதிரி தேடிட்டு இருக்கா. இந்த பக்கம் அந்த புள்ளி பண்ணுற பொண்ணு அந்த கண்ணாடியை போட்டுக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி வேர்ல்டையே புதுசாக பார்க்க ஆரம்பிக்கிறா. எத்தனை பேர் யார் யார் கூடலாம் ஒன்றா இருந்திருக்காங்க அப்படின்ற எல்லாத்தையுமே அந்த ரெட் கலர் நூல் மூலமாக பார்த்து ஒரு மாதிரி ஆச்சரியத்தில் இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம காங்க அந்த கண்ணாடியை காணோம் தேடிட்டு இருந்தால. அதுக்கப்புறம் அவளுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருதே நம்ம ஹீரோயின் தான். ஏய் நான் தான் உங்ககிட்ட அவ்வளோ தூரம் சொன்னேன்ல இந்த கண்ணாடி தப்பான வழியெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் பார்த்துப்பேன் அப்படின்ட்டு, எதுக்காக தேவையில்லாமல் இப்போ அந்த கண்ணாடியை எடுத்த அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்கு கால் பண்ணி கத்திக்கிட்டு இருக்கா. அவளுக்கு நான் ஒன்றுமே புரியல. ஏய் என்னடி வளர்ற, நான் என்னடி எடுத்தேன், நான் எதுவுமே எடுக்கல அப்படின்னு சொல்லும்போது ஏய் பொய் சொல்லாத, எனக்கு நல்லா தெரியும் நீ தான் அந்த கண்ணாடி எடுத்திருக்க, நான் இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கேன், உடனே ஸ்கூலுக்கு வந்து அதை கொடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவ பாட்டுக்கு வேகமாக போயிடுறா. நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. இந்த பக்கம் நம்ம காங் எதுக்காக ஸ்கூலுக்கு வந்தா அப்படின்னா அந்த மேக்ஸ் சார் இருக்கார்ல அவரு இந்த இடத்துல தான் பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனால தான் வந்திருக்கா. தயவு செஞ்சு அந்த ஃபோட்டோ எதுவுமே லீக் பண்ணிடாத, நீ கேட்ட பணம் எல்லாத்தையுமே நான் கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி கெஞ்சிட்டே இருக்கும்போது நீ கொடுத்தா நான் ஏன் அதை லீக் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி அவ சொல்லிட்டு இருப்பாளா. அப்ப திடீர்னு இவருடைய போனுக்கு நிறைய மெசேஜ் வருது. என்னடா அப்படின்னு ஓபன் பண்ணி பார்த்தா இவருடைய ஒய்ஃபே இவரும் அந்த புள்ளி பண்ற பொண்ணு ஒன்னா இருந்த போட்டோவை அனுப்பி நீலாம் ஒரு மனுஷனா, இவ்வளவு கேவலமான வேலையெல்லாம் பார்த்திருக்க, உன் ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட் கூட ஒன்னா இருந்திருக்க, நீ சரியான பொம்பளை பொறுக்கியா இருக்க, உன் கூட இதுக்கு மேல சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட கத்துறாங்க. இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அவன் பார்த்துட்டு வெறியோட உச்சத்துக்கே போயிடுறான். ஏன்டி நான் தான் உனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொன்னல, எதுக்காக என் ஒய்ஃப்க்கு அனுப்புனேன், ஏய் என்ன சார் சொல்கிறேன், நான் ஏதோ அனுப்பலை அப்படின்னு சொல்லும்போது எதுக்காக அனுப்புனேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட இவன் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்க. இந்த பக்கம் ஸ்கூலுக்கு நம்ம ஹீரோயினும் வேகமாக ஓடி வந்துட்டு இருப்பா. அப்போ திடீர்னு தொப்புன்னு உழுது. என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா அது அந்த காங்கு தான். பட் இருந்தாலும் அவளுடைய தலையில் இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் லைன் இப்போ வரைக்கும் மறையவே இல்லை. அதை வச்சு பார்த்தா அவள் இன்னும் உயிரோட தான் இருக்கா அப்படின்றது நமக்கு தெரிய வருது. நம்ம ஹீரோயினும் கதறி கதறி அழுகிறா. யார் ஒன்று இப்படி பண்ணுது, எதனால் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கோவத்தில் பார்த்தீங்கன்னா அவன் தான் பிடிச்சி தள்ளி விட்டுருக்கான் போல அந்த சாரு. பட் உண்மையாக அந்த ஃபோட்டோவை நம்ம காங் அனுப்ப கிடையாது, அது யார் அனுப்பியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நமக்கு ஒரு டவுட் ஏற்படுது. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய்.